இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட்டை எப்படி அட்டாக் பண்ணியிருக்குங்க பாருங்கள். ஒரு ப்ராப்பரான சர்வீஸ் இல்லைன்னா நீங்கள் என்ன தான் கோடி ரூபா விட்டு வீடு கட்டினாலும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான். அதனால் ஒரு இடத்துல கரையாக இருந்தாலே கம்ப்ளீட்டாக வந்து ட்ரில் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணுறது பெட்டர். அதை நம்ம எந்த அளவுக்கு வந்து லேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மணி வந்து அவுட் ஆகிரும். அதனால தான் சொல்கிறேன், ப்ராப்பராக வந்து சர்வீஸ் வந்து பார்த்து பண்ணிடணும். பார்க்குற இடம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிவி யூனிட் பார்த்தீங்க, இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ரூம் ஏரியா. இங்கேயும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அட்டாக் பண்ணியிருக்குங்க பாருங்கள். எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு விட்டுன்னு கம்ப்ளீட்டாக. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பூஜை ரூம் வந்தது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அட்டாக் பண்ணி பூரா ரிமூவ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. நீங்கள் பார்க்குறது வந்து கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா மாடலர் கிச்சன் எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. அந்தளவுக்கு வந்து கரையான் வந்து அட்டாக் பண்ணி பூரா வந்து எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா சின்ன கப்போர்டு போட்டிருந்தாங்க, அதுவும் கம்ப்ளீட்டாக அவுட்டு. அதனால் ஒரு ப்ராப்பரான சர்வீஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து வர வரைக்கும் விட்டுறாதீங்க. ஒரு இடத்துல கரையாக இருந்தாலே அந்த வீட்டை வந்து ரூட் கானல் பண்ணுறது தான் பெட்டர் ட்ரீட்மெண்ட். அதை விட்டுட்டு எங்களுக்கு வந்த இடத்துல மட்டும் பண்ணி கொடுங்கன்னா அது வேஸ்ட். அந்த இடத்துல வந்து பண்ணால் அந்த இடத்துல 100% வராதான். பட் இடம் மாதிரி போயிட்டே இருக்கும். இடம் மாற உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு விட்டுரும். ஒரு நல்ல குவாலிட்டியான சர்வீஸ் தேர்ந்தெடுத்து பண்ணுங்கள். ஏன்னா ரேட் கம்மியாக போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்டை வந்து கொண்டு வந்து சிக்க வச்சுருவாங்க. அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா க்ளோரி பேப்பர்ஸ் அந்த மாதிரி லோக்கோ டோசேஜ் கெமிக்கல் போட்டு ரேட் கம்மியாக வந்து பண்ணிவிட்டு போயிட்டா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் வரும். ரேட்டு ஜாஸ்தியாக இருந்தால் ஹையான ஒரு சர்வீஸ், ஒரு குவாலிட்டியான சர்வீஸ் வந்து பண்ணிக்கிறது தான் பெட்ரு. இது பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் ஏரியா. பெட்ரூமில் இந்த உட்டன் பார்ட்டிஷன் வந்ததுக்கு எந்த ஒரு இதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா எல்லாமே இன்றைக்கி காலையில் நாங்கள் தான் ரிமூவ் பண்ணி எல்லாமே ட்ரீட்மெண்ட் பண்ணி எல்லாமே சீல்டு பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு 8 to 10 years கரையானுங்கிறது வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சர்வீஸ் தேவைப்பட்டா யுவாஸ் பெஸ்ட்டுன்ற சர்வீஸ் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர். இன்றைக்கி நம்ம சர்வீஸ் எங்கே பண்ணிகிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா காரைக்குடி பக்கத்தில் இருக்கிற ஒரு மாவட்டத்தில் தான் பண்ணிகிட்ருக்கோம். பில்டிங் இன்னர் அவுட்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே அரிச்சு எடுத்துருச்சு. இன்றைக்கி நம்ம சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்திலாம் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான சர்வீஸ் தேவைப்பட்டா யுவாஸ் பெஸ்ட்டுன்ற சர்வீஸ் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கால் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கனவு கூட கரையாண்டாக்கலாம். ஒரு இடத்துல மைல்டாக வந்து ஒரு இன்ச்சுக்கு இருந்தாலே அது பிரச்சனை தான். அதனால தான் சொல்கிறேன், ஒரு ப்ராப்பரான சர்வீஸை உடனே இம்மிடியட்டாக பண்ணிடுங்க. ஏன்னா வந்த இடத்துல பண்ணிங்கன்னா வந்த இடத்துல பண்ண வரது இடம் மாறிட்டே தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் உங்களோட கஷ்டங்கள் எங்களுக்கு புரியும். காசு இல்லாமல் இருக்கலாம், அதனால் வந்து வந்த இடத்த பண்ணுங்கன்னு நீங்கள் சொல்லலாம். பட் நான் வந்த இடத்த பண்ணிவிட்டு போயிட்டா இடம் மாறிச்சுன்னா அதோட ஸ்பீடு வந்து வேறு மாதிரி. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து லேட்டாக பண்ணாலும் அந்த இடத்துல வந்து நீங்கள் மேனுவலாக வந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணாதீங்க. அதை அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நாளைக்கு எப்போ உங்களுக்கு முடியுமோ அப்போ பண்ணிடுங்க. ஆனால் பண்ணுறது வந்து பார்த்தா ரொம்ப லேட் பண்ணி பண்ணிடுங்க, சீக்கிரமாகவே பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கால் பண்ணுங்கள். உங்கள் கனவு கரையான் விடாக்கலாம்.